என்னடா இது இவ்வளோ சாத்தை ஒட்டுமே அப்படி கொட்டுறீங்க? அதான் கடவுள் பேரை வச்சுன்னு எவ்வளோ சாப்பாட்டை கொட்டும் போய் கொட்டி நாசம் பண்ண முடியுமோ அதான் பண்ணுவாங்க. அப்புறம் கேட்டால் இந்த சாப்பாடுலாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற அன்னதானத்துக்கு கொடுத்துருவாங்க, அன்னதானம் போட்டுருவாங்க, மக்கள் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு. அதுக்கு அந்த கொட்டாம கொடுத்துருக்கலாமே. அங்கே கொட்டுற இடத்துல எவ்வளோ ஃபங்கஸ் வந்திருக்கும். அதே இடத்துல பன்னீரை ஊற்றுவீங்க, பாலை ஊற்றுவீங்க, தயிரை ஊற்றுவீங்க, நெய்யை ஊற்றுவீங்க, சந்தனத்தை ஊற்றுவீங்க, மஞ்சள், குங்குமம், விபூதி, இந்த மாதிரி எல்லா கலவையும் ஊற்றுவீங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டையும் அது மேலே கொட்டுறீங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஃபங்கஸ் பாக்டீரியாக்கள் உருவாயிருக்கும். அந்த பாக்டீரியாக்கள்லாம் அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? அதை சாப்பிட்டு அவங்களுக்கு இங்கே சாப்பிட்டனால தான் வந்ததுன்னு அவங்க சொல்ல முடியுமா? இல்லை வெளியே அவங்களுக்கு தெரியுமா? நேற்று சொல்றதே தெரியல. அது அவங்க கொட்டாம சாமி முன்னாடி அந்த குண்டானை வச்சுட்டு அப்புறம் எடுத்துன்னு போயிட்டு அதை அழகா எடுத்துட்டு மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெருத்தி கொடுத்துருக்கலாம்ல. அது தோணாதா? கடவுளே உங்களை நேரில் வந்தா காரி துப்பிடுவாரு. நிஜமா காரி துப்ப போறாரா இல்லைன்னு மட்டும் பாரு. அதனாலதான் நீங்க இந்த மாதிரி பண்றதுனால தான் சுனாமி அந்த கோயில் இந்த கோயில்னு வந்து நாசம் பண்ணிட்டு போகுது. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? கடவுள் இவங்கெல்லாம் நினைச்சிட்டு பேரும் போட்டுப்பான். நல்ல இவனுங்களை படிச்சு உனக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அறிவையும் உங்களுக்கு கொடுத்தா இந்த தற்கூரி முட்டா போயிலுங்க என் பேரை வச்சு நீ இவ்வளவு நாசம் பண்ணுங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கடவுளே காரி தூங்குவாரு. என்னத்த சொல்றதே தெரியல. கமெண்ட் பாக்ஸ் வந்து அந்த கதறுவானுங்க. நீங்களா கதறணும் தான் நான் வீடியோவை போடுறேன்.